கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் மாற்றங்களை கொண்டு வருவதற்கான மசோதா மக்களவையில் நேற்று அறிமுகம் செய்யப்பட்டது. இதற்கு காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் எம்பிக்களும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் காங்கிரஸ் கட்சி நாடு தழுவிய அளவில் இன்று போராட்டம் அறிவித்துள்ளது. கிராமப்புறங்களில் மக்களுக்கு ஆண்டுக்கு 100 நாள் வேலை வழங்குவதை உறுதிப்படுத்தும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் கடந்த 2008ஆம் ஆண்டில் இந்தியா முழுவதும் விரிவாக்கம் செய்யப்பட்டது. இந்த திட்டத்தில் பல்வேறு மாற்றங்களை கொண்டுவர மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. இதன்படி வேலை நாட்களின் எண்ணிக்கையை 100ல் இருந்து 125 நாட்களாக உயர்த்தவும், மத்திய அரசு வழங்கி வந்த 90% நிதியை 60%ஆக குறைக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் பெயரை வளர்ந்த பாரத வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார ஊரக உறுதியளிப்பு சட்டம் எனப்படும் VBG ராம்ஜி என மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இதற்கான மசோதாவை மக்களவையில் வேளாண் துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் நேற்று அறிமுகம் செய்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த காங்கிரஸ் MP பிரியங்கா காந்தி ஏழைகளின் உரிமையை பறிக்கும் இந்த மசோதாவை திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தினார். महात्मा गांधी जी मेरे परिवार के नहीं थे, लेकिन मेरे परिवार जैसे ही हैं और इस पूरे देश की यही भावना है सर, इस पूरे देश की यही भावना है. இந்த புதிய மசோதாவுக்கு கண்டனம் தெரிவித்த திமுக மக்களவை குழு தலைவர் TR பாலு தேச தந்தையை மத்திய அரசு இழிவுபடுத்துவதாக கூறினார். In the name of Mahatma Gandhi ji, this government, because of hatredness, they are going to bring up new bill. This is very bad. விவாதத்தில் பேச திமுக MP செல்வ கணபதியின் பெயரை அழைப்பதற்கு சபாநாயகர் ஓம் பிர்லா திணறினார். அதனை சுட்டிக்காட்டிய செல்வ கணபதி, இந்த மசோதாவை எதிர்க்க இதுவும் ஒரு காரணம், இந்த மசோதாவுக்கு நீங்கள் வைத்துள்ள பெயரும் இப்படித்தான் என சிம்பிளாக பதிலளித்தார். Honorable member TM Selvam Ganpati. Sir, this is the problem, sir. This is exactly the core of the problem, where you name all your schemes and acts and the statutory issues in Hindi. This would be the problem what the Honorable Speaker is facing now. புதிய மசோதாவால் மாநில அரசுகளுக்கு நிதிச்சுமை அதிகரிக்கும் என மேற்கு வங்கம் மற்றும் கேரளாவைச் சேர்ந்த எம்பிக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதற்கு விளக்கம் அளித்து பேசிய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான், ராமராஜ்யத்தை நிறுவவே VBG ராம்ஜி மசோதா தயாராகி உள்ளதாக தெரிவித்தார். महात्मा गांधी हमारे दिलों में बसते हैं. ये पूरा बिल महात्मा गांधी जी की भावनाओं के अनुरूप है, राम राज की स्थापना के लिए है. மசோதா குறித்து உரையாற்ற அவர் எழுந்தபோது காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட இந்தியா கூட்டணி எம்பிக்கள் ஒட்டுமொத்தமாக எழுந்து கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். इसके पहले कई रोजगार की योजना आई, संपूर्ण विकास जो महात्मा गांधी कहते थे मजदूर नहीं मिलते, हमने तो शरद पवार जी की. தொடர்ந்து முழக்கங்களை எழுப்பியதுடன் மகாத்மா காந்தி படத்துடன் சபாநாயகர் இருக்கையை இந்தியா கூட்டணி எம்பிக்கள் முற்றுகையிட்டதால் அவை சிறிது நேரம் ஒத்திவைக்கப்பட்டது. பின்னர் நாடாளுமன்ற வளாகத்தில் ஊர்வலமாக சென்ற இந்தியா கூட்டணி எம்பிக்கள் காந்தி சிலை முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். சில எம்பிக்கள் மகாத்மா காந்தி படத்துடன் நாடாளுமன்ற கட்டடத்தின் மீது நின்று போராட்டம் நடத்தினர். புதிய மசோதா குறித்து மத்திய ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் இன்று நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு விளக்கம் அளிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இன்று முதல் நாளை மறுதினம் வரை 3 நாட்களுக்கு காங்கிரஸ் எம்பிக்கள் அனைவரும் நாடாளுமன்ற அலுவலில் முழுமையாக பங்கேற்க வேண்டும் என அக்கட்சி கொறடா உத்தரவு பிறப்பித்துள்ளது.